ஆக்ட்ரஸ் சமந்தா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்ட்ரஸ் சமந்தா அவர்கள் நாகை சைதன்யாவை டிவோர்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிருச்சு. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் நாகை சைதன்யா அவர்களுக்கு ஆக்டர் ஷோபிதா அவர்களோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருந்துச்சு. சோசியல் மீடியாவில் அது ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. அதை தொடர்ந்து ஆக்டர் சமந்தா அவர்களும் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில் சமீபத்தில் அவங்க பிரபல டைரக்டரான ராஜ் நெடுமுறை அவர்களை டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஃபேமஸான ஒரு டைரக்டர் தான் ராஜ் நெடுமுறை அவர்கள். அவர் கூட இவங்க டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் அவர் கூட இவங்க இருக்கக்கூடிய அதிகமான புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியாவில் இப்போ வந்த வண்ணம் இருக்கு. இதனால ரசிகர்கள் எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாக சைதன்யாவை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சமந்தா அவர்கள் பல வருடங்களுக்கு அப்புறம் இப்போதான் ஒருத்தர டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்திலே அவங்கள கல்யாணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்த வண்ணம் இருக்கு. ஆனால் சமந்தா அவர்களோ இல்லை ராஜ் நடிமுறை அவர்களோ இப்போ வரைக்கும் இந்த நியூஸை பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஆனால் இவங்க 2 பேரும் சோசியல் மீடியாவில் வலம் வந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் ஆகி வந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் நாக சைதன்யாவோட நியூ லவ்வரான ஷோபிதா அவர்களுக்கும் இவங்களுக்குமே சோசியல் மீடியாவில் ஒரு வாக்குவாதம் போகுது அப்படின்னு சொல்லலாம். நாக சைதன்யாவோட ஒய்ஃப் ஷோபிதா அவர்கள் சமீபத்தில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே உங்களை தாண்டி லாயல்ட்டியை முக்கியமாக பையங்க, நம்பிக்கைங்கிறத தாண்டி லாயல்ட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது என்னப்பா இருக்குது, நான் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமந்தா அவர்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. நீங்கள் எப்போதுமே உங்களோட நம்பிக்கை இழந்துடாதீங்க, கஷ்டமான காலங்கள் தாண்டி நல்ல காலங்கள் வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இவங்க போட்டிருக்காங்களோ அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஃபயராக போய்கிட்டு இருக்கு. எது எப்படியோ 2 பேருமே மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க பர்சனல் லைஃப்பில் ரொம்பவே நல்லபடியாக இருந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, துருவ விக்ரமும் நாக சைதன்யா அவர்களும் கூடிய சீக்கிரமே ஒரு புது படத்தில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சோசியல் மீடியாவில் வந்த வண்ணம் இருக்கு. நாக சைதன்யா அவர்கள் இப்போ தான் சமீபத்தில் அவரோட என்கேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து அவரோட திருமண ஏற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவே கோலாகலமாக பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு கல்யாணம் முடிச்ச கையோடையே அவரு புது படம் ஒன்று பண்ண போறாரு. அது டபுள் ஹீரோ சப்ஜெக்டாமா. இந்த ஒரு இதில் எங்கான ஹீரோ இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு துருவ விக்ரம் அவர்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. துருவ விக்ரம் அவர்களுக்குமே அந்த ஒரு கதை ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. மேலும் நாக சைதன்யா கூட கொலாபரேட் பண்ணுறது மூலியமா தெலுங்குலையுமே ஒரு நல்ல மார்க்கெட் கிடைக்கும் அப்படின்னு அவரும் முடிவு பண்ணியிருந்திருக்காரு. அதனால அவருமே ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அவர் கபடி சம்பந்தமாக ஒரு படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு படம் முடிச்ச கையோடையே அவர் நாக சைதன்யா அவர்கள் கூட தான் கொலாபரேட் பண்ண போறாரு. இந்த ஒரு படம் 2025 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஒரு யங் ஹீரோ பிளஸ் நாக சைதன்யா மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி ஹீரோ. கண்டிப்பாக இந்த ஒரு காம்போ ரொம்பவே புதுசாக இருக்கும், ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒரு காம்போவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.